கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் மெய்ஞானபுரம் அன்பின் செய்தி ஊழியத்தின் மூலமாக அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நாம் தியானம் செய்யும்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதில் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அருமையான தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய மனதின் விருப்பமும் ஏக்கமும் என்னவாக இருந்ததென்றால், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அவர் ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய எபிரேயனாக இருந்தாலும் அவர் ஒரு பெரிய சிலாக்கியத்தை எகிப்து தேசத்திலே அவருக்கு உண்டாயிருந்தது. எப்படி என்றால், ராஜ அரண்மனையிலே அவர் ஒரு இளவரசனாக காணப்பட்ட அருமையான ஒரு நபர். ஆனால் அவருடைய உள்ளம் என்ன சொல்லிற்று என்றால், இந்த பூமிக்குரிய சுகபோகமான அந்த வாழ்க்கையை அவர் விரும்பி இருப்பாரே என்றால், எகிப்தின் ராஜாவினுடைய உள்ளத்தை மகிழ்விக்கத்தக்கதாக அவர் பார்வோனுக்கு ஏற்றவாறு அவருடைய வாழ்க்கையை அமைத்திருந்திருக்க கூடும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. தன்னுடைய ஜனமாகிய எபிரேய ஜனம் தன்னுடைய தேவனாகிய கர்த்தர், நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்று அவருக்கு அந்நாட்களிலேயே அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிதான ஒரு வெளிப்பாடு காணப்பட்டது. எப்படின்னா, நாம் இந்த பூமியில் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நாம் தேவனுடைய ஜனம், நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவராகிய தேவன். அதனால தான் அவருக்கு அந்த பரலோக தரிசனம் இருந்துச்சு. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து, இந்த உலகத்தில் இந்த உலகம்தான், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் தான், இங்கே தான் அப்படிங்கிற அந்த சிந்தை இல்லாமல் அவருக்கு நித்தியத்தை குறித்த சிந்தை இருந்தது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தார். அப்போ அவருக்கு சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம் அவர் வாழ்க்கையில் கிடைத்த போதும் அதை அனுபவிப்பதிலே அவர் ஆர்வம் கொள்ளாமல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கக்கூடிய நித்தியத்தை அவர் முன்வைத்து அந்த நித்தியத்தை வாஞ்சித்து செயல்படுகிறவராக அவர் காணப்பட்டார். இன்றைக்குள்ள அநேக ஜனங்களுக்குள்ளாக அவர்கள் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த பூமியும் பூமிக்குரிய மகிமையுமே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த பூமியும் இந்த பூமிக்குரிய மகிமையுமே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை தள்ளப்பட்ட அந்த தூதன் அவன் என்ன செய்தான் என்றால், உலகத்தின் மகிமையை காண்பித்து இதை உமக்கு நான் தருகிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னாங்க, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருப்பதுதான் தேவனுக்கு பிரியம் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே மிக தெளிவாக சொன்னார்கள். அப்போ உலகத்தில் ஒரு மகிமை இருக்குது, உலகத்தில் ஒரு பெரிதான ஒரு மகிழ்ச்சி இருக்குது, சமாதானம் இருக்குது. ஆனால் இதை அவர் நோக்கவில்லை. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். மிக தெளிவாக மோசேயினுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தார் என்பது காரியம் தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை தான் கேட்கிறேன். உங்களுடைய உள்ளமானது இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறதா, அல்லது இந்த பூமியிலே காணப்படுகின்ற மாயையான இந்த மகிமையின் மேல் உங்கள் உள்ளம் தாகமும் வாஞ்சையுமாக காணப்படுகின்றதா?
ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் தடுமாற்றத்துடனேயே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா காணப்படுகிறார்கள். அவங்களால ஸ்டெடியாக என்ன செய்ய முடியல, கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற முடியல. அதாவது உத்தமமாக கிறிஸ்துவை பின்பற்றி போக முடியல, தடுமாற்றத்தோடையே காணப்படுறாங்க. இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன? எதற்காக அவர்கள் சீராக கிறிஸ்துவை பின்பற்றாமல் அவர்கள் முன்னும் பின்னுமாக ஒரு நாள் நன்றாக தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்கிறது போலவும், ஆனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறது போலவும், எதற்காக இந்த தடுமாற்றம், எதற்காக இந்த பின்மாற்றம்? அப்போ அந்த நோக்கம் சரியாக இல்லை. நாம் நித்தியத்தை நோக்கி நாம் பிரயாணப்படும்படிக்கு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே பூரணமாக இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று கேட்டால், இந்த பூமியையும் பூமிக்குரிய மகிமையும் பற்றினதாகவே இருக்கிறது. அதனால தான் இந்த தடுமாற்றத்துக்கு காரணம். அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இடுக்கமான வாசல் வழியாக அந்த வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதில் உட்பிரவேசிக்கிறவர்கள் அதிலும் சிலர். நீங்கள் அந்த சிலரில் காணப்படுறீங்களா? உட்பிரவேசிக்கிறவர்களுக்குள்ளே காணப்படுறீங்களா? இல்லை அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அப்படிங்கிற அந்த அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கிறீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அந்த சிலருக்குள்ளே வந்துட்டீங்களா? இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அந்த மற்ற 7ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல அந்த சிலர், அந்த சிலருக்குள்ளே இருக்கீங்களா? இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதிலும் சிலர், அந்த சிலருக்குள்ளே இருக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு எனக்கு இன்றைக்கு இருக்கிற பாடுகள், இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட, இந்த கஷ்டங்களெல்லாம் கடந்து போய்விடும், இந்த நெருக்கங்கள் எல்லாம் மாறி போய்விடும், இந்த வியாதி பிரச்சனை போராட்டங்கள் இதெல்லாம் தீர்ந்து போயிடும், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் நோக்கம் சரியாக இருக்கிறதா? அந்த நோக்கத்தின்படி உங்களுடைய ஓட்டம் சீராக இருக்கிறதா? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் சொல்லி அவரை குறித்து நாம் சொல்லிக் கொண்டாலும் கூட, அவர் 99 வயது வரைக்கும் அவரை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அதில் 17ஆவது வசனத்தில் பார்க்கும்போது விசுவாசத்தில் அவர் தடுமாறுகிறார். கர்த்தர் சொல்கிறாங்க, உனக்கு உன் மனைவிக்கு பிறக்க போகிற ஈசாக்கூட நான் உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லும்போது அவர் நகைத்தார்னு எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தில் அவரால் என்ன செய்ய முடியல, உத்தமமாக பின்பற்ற முடியல. அதனால தான் முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ சீரா நடந்து வா. அப்போ அவர் சொல்லுகிறார், இஸ்மவேலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஈசாக்கை தன் மனைவிக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு குமாரனை கொடுக்க போகிறார் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை அவரால் என்ன செய்ய முடியல, நம்பவும் முடியல. இன்னொன்று, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனது வரல. அவரும் அப்படி தான் இருந்தார், அவர் மனைவி சாராலும் என்ன செய்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. அவர் 17ஆம் அதிகாரத்தில் நகைக்கிறார், அந்த அம்மா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் நகைத்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எப்போ அவர் விசுவாசத்தில் வல்லவர் ஆனார் என்று கேட்டால், அந்த 99வது வயசில் இருந்து 100வது வயதுக்குள்ளாக அவர் விசுவாசத்தில் வல்லவரானார். அதை ரோமர் 4:21 மிக தெளிவாய் பார்க்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவரானார். அந்த ஒரு வருஷத்தில் தான் என்ன செய்கிறார், அவருடைய விசுவாசம் ஒரு அந்த உத்தமமாய் அந்த சீராய் அது மாற்றப்படுகிறது. உங்களுடைய கடந்த காலம் எப்படி, நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருந்தீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையில் தைரியமாக இருந்தீங்களா, நீங்கள் பரிசுத்தத்தில் எப்படி இருந்தீங்க, உங்கள் பக்தி உள்ள ஜீவியத்தில் எப்படி இருந்தீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இனி உங்களுடைய வாழ்க்கையில் மிக தெளிவாக கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு தான் இது. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஆடியோ மெசேஜை கேட்கக்கூடிய உங்களுக்கு தான் ஆண்டவர் அதை என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. அது எவ்விதமாக தெளிவுபடுத்துகிறாங்க என்பது தான் மிக முக்கியமான காரியம். மோசே என்பவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான். உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு? நோக்கத்தை கோட்டை விட்டவர்கள் என்று ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணியிருந்தார். அப்போ அதில் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், நித்தியத்தை நோக்கி பார்க்கிற நோக்கம் ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லைன்னா
நோக்கத்தை கோட்டை விட்டு விட்டான். அவன் வாழ்க்கையும் அப்போ என்ன செய்யாது? அவன் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர மாட்டான், வேறு இடத்துக்கு போயிடுவான். வேறு இடம்னா என்ன? ஒன்று நித்தியம், இல்லைன்னா பாதாளம். இப்போ பாதாளத்துக்கு இல்லையா போயிடுவோம்? பாதாளம் தன் வாயை ஆவென்று விரிவாய் திறந்திருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து நித்தியத்தின் மேல் நோக்கமாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தில் தைரியமாக இருக்கீங்களா? நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கையிட்டு வாழ்கிறதுல உறுதியாக இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய அந்த அன்பை நீங்கள் இழந்து போனவங்களா இருக்கிறீங்களா? அந்த அன்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்களா? அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லைன்னா அவன் தேவனை என்ன செய்யலை? அறியான், அறிய மாட்டான். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் அழகாக இருக்கணும், அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கணும். ஆமாம், உங்கள் அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கணும். அந்த அஸ்திபாரத்தில் கட்டப்படுகிற நீங்கள் வசனத்தின்படி கட்டப்படுகிறவர்களாக இருக்கணும். உங்களுடைய அலங்காரம் பரிசுத்த அலங்காரமாக இருக்கணும். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும். உங்கள் வெளிச்சத்தில் அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உலக வரைபடத்தை விரித்து ஒரு மனிதன் அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தானா. உலக வரைபடத்தை விரித்து அந்த மனிதன் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தானா. ஆண்டவரே, தேசத்தை, உலகத்தை ரட்சிக்கணும்ப்பா, 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 உலகம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே வரணும். அப்போ ஆண்டவர் சொன்னாங்களா, ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்குறான். ஆண்டவர் சொன்னாங்களா, உன் ஜெபத்தை நான் கேட்குறேன். உலகத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சிக்கணும்னு உன் பாரம் அது என்னை கவர்ந்திருக்கிறது. நான் உன் ஜெபத்தை கேட்குறேன். ஆனால் என்னுடைய பாரம் ஒன்று உண்டு, அதை நீ கேளு அப்படின்னாங்களாம். உடனே இவன் ஆசையாக ஆர்வமாக, ஆண்டவரே சொல்லுங்கப்பா, என்னப்பா உங்கள் பாரம்? முதல்ல ஒன்னிய பார் அப்படின்னாங்களாம். ஒன்றை பார், ஒன்னிய பாரு. நீ கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறியா? ஏன்னா இடுக்கமான வாசலை, இதான் பரலோகத்துக்கு போகிற வாசல்னு வாசலை தெரிந்து கொண்ட உடனே இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, உள்பிரவேசிக்கணும்ல, உட்பிரவேசிக்க வேண்டும் இல்லையா? எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ரட்சகர், உலகத்தை ரட்சிக்கணும். நல்லது. அந்த ரட்சிப்பில் நீங்கள் பூரணப்படணுமே. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, தேசத்தை ரட்சிக்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் உங்களை நீங்கள் கவனிக்கிறதுல நீங்கள் தவறி போயிடாதுங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு நீங்கள் ரட்சிப்பில் வளராமல் போயிட்டா, எனக்கு இயேசுவை தெரியும், நான் ஜெபங்கள்லாம் நான் பங்கு பெறுகிறேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சமீபத்தில் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், அண்ணே, நான் தினம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவுக்காக ஒரு ஜெபம் தொலைக்காட்சியில் நடக்குது, அந்த ஜெபத்தில் நான் தினம் பங்கு பெற்றேன், ரொம்ப ஃபயர் ஆகிட்டேனே நான் அப்படின்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்படியா, நல்லா இருக்கீங்க, பரவாயில்ல. டிவியில் நான் லைவில் அந்த அந்த நிகழ்ச்சியை நான் விடாமல் நானும் எங்கள் குடும்பமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நல்லது தான். அதை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன பாரம் வந்திருக்குதுண்ணே அப்படின்னே. இல்லை, கர்த்தர் உலகத்தில் பெரிய காரியம் செய்ய போகிறாங்கண்ணே, ஒரு பெரிய எழுப்புதல் சென்னையில் வரப்போகுதுன்னு நாங்கள் லைவில் அந்த ஊழியக்காரர் பேசுனதை நாங்கள் கேட்டோன்னே, பெரிய எழுப்புதல் வரப்போகுது. நான் அந்த அண்ணன்ட்டு கேட்டேன், அண்ணே, நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறது இல்லை. ஏன் அப்படின்னாச்சுன்னா, மாய்மாலக்காரர்களுடைய காரியங்களை நான் அதை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் நான் இது சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். மாய்மாலக்காரன் சொல்கிறாரே பிரதர் அப்படின்னு சொல்லி கஷ்டமாக தான் இருக்கும். தேவனுடைய சத்தியத்தை காண்பிக்காமல் தன் முகத்தையும் தன்னுடைய கண்ணீரையும் தன்னுடைய ஆர்ப்பரிப்பையும் காட்டி தன்வசப்படுத்துகிற மனுஷனை நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு உற்சாகத்தில் நீங்கள் காணப்படுறீங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன்னா, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பைபிள் வாசித்து அந்த வேத வசனத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கீங்கண்ணே அப்படின்னு. இல்லை, அது பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை பிரதர் அப்படின்னார். அண்ணே, நீங்கள் இன்றைக்கி அந்த லைவில் நடந்த அந்த ஜெபத்தில் இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்களாண்ணே? ஆமாண்ணே, தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னார்.
இந்த ஜெபம் கேட்கப்படாது அண்ணே அப்படின்னு. ஏன் அப்படின்னார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு எழுதப்பட்டிருக்குண்ணே. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், வேதத்தை பார்க்காம, அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற தேவையற்ற எல்லாவற்றையும் நீங்கள் விளக்காம நீங்கள் பண்ணுகிற ஜெபம் எப்படி கேட்கப்படும்? எப்படி உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இன்றைக்கு 3 பிரிவாக உங்கள் குடும்பம் காணப்படுது தெரியுமா? ஆமாண்ணே, அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் அதை முதல்ல சரி பண்ணுறதுக்குரிய காரியங்களை உங்கள் இருதயத்தை சரி பண்ணால் உங்கள் குடும்பம் 3ஆக இருக்கிறது 1ஆ மாறிடும். காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத பலமுறை ஆவியானவர் உங்களுக்கு என் மூலமாகவே சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை சரி பண்ணவே மாட்டேங்கிறீங்களே. ஆனால் நான் இன்றைக்கி உலகத்துக்காக ஜெபிக்கிறேன், சென்னையில் எழுப்புதல் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க. மாயக்காரனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த களிம்பை நீக்காமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களை குறித்து நீங்கள் பெரிதாக சிந்திக்கிறீங்க. இல்லை, நீங்கள் இன்னும் நிறைய காரியங்களில் உங்களை கர்த்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அநேக காரியங்களில் சத்திய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு துக்கமாக இருக்குண்ணே அப்படின்னார். நான் சொன்னேன், இந்த துக்கம் தான் உங்களுக்கு அவசியம். ரட்சிப்புக்கேற்ற அந்த துக்கம் உங்களுக்கு வந்தால் தான், உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக ரட்சிப்புக்கேற்ற அந்த துக்கம் வராவிட்டால் நீங்கள் உங்கள் இருதயம் சீர்படாது. உங்கள் இருதயம் சீர்படணும். நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற அந்த உள்ளத்தில் காணப்படுகிற கசப்பான வேர் அறுக்கப்படணும். அதனால் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டமான இந்த மாய்மாலமான காரியத்தை பார்த்து இன்னும் நீங்கள் மாய்மாலக்காரராக மாறாமல் வேதத்தை பாருங்க அண்ணே. முதல்ல வேதத்தின்படி ஜெபம் பண்ண பழகுங்க அண்ணே. வேத வசனத்தின்படி உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க பழகுங்க. கர்த்தருடைய நிழலுக்குள்ளாக உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்தவர்களும் கர்த்தருடைய நிழலுக்குள்ளாக வரட்டும். அவர் அதை கேட்டபோது அவருக்கு நம்மளை பற்றி பிரதர் இன்னும் நிறைய மாறணும்னு சொல்கிறாரேங்கிறது அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவருடைய நோக்கம் என்னவா இல்லை? கிறிஸ்து அவருக்கு நோக்கமாக இல்லை, நித்திய ஜீவன் அவருடைய எதிர்பார்ப்பாக இல்லை. ஒருவனுக்குள்ளே கிறிஸ்து நோக்கமாக இல்லாமல் நித்திய ஜீவன் எதிர்பார்ப்பாக இல்லாமல் இருக்கும்போது அந்த மனிதன் எவ்வளோ ஆர்ப்பரித்தா என்ன, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணா என்ன, எல்லாமே உதட்டளவில் நின்று போயிருமே, உள்ளத்தளவில் ஒன்றுமே இருக்காத. யோசித்து பாருங்க. உங்களுடைய உள்ளமானது கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு இருதயத்தை தேவனுக்கு கொடுத்து அவர் நமக்கு காண்பிக்கிற திசை ஆகிய நித்திய ஜீவனுக்கு நேராக நீங்கள் நடக்கணுமே. உங்கள் கால்கள் அதிலே நடக்கணுமே. சங்கீதம் 119 105 எழுதப்பட்டிருக்கிறதே, வேத வசன வெளிச்சத்திலே நடவுங்கள். வேத வசன வெளிச்சத்திலே நடவுங்கள். அப்போ தேவனுடைய வெளிச்சத்தில் அவர் நமக்குள்ளே வைக்கிற பிரகாசத்தில் நடக்கணுமே. வசனத்தை விட்டுட்டாங்க, நோக்கத்தை விட்டுட்டாங்க, ஆர்ப்பாட்டம் இருக்குது, ஆர்ப்பரிப்பு இருக்குது. ஆனால் தேவன் விரும்புகின்ற புத்தி உள்ள ஆராதனை இல்லை. பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்யுங்கள். ஒருவர் என்கிட்ட பேசினார். ஒரு விதத்தில் எனக்கு சொந்தக்காரரும் கூட, உறவினர் தான். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், நாங்கள் இப்போ குடும்பமாக ஊழியம் செய்கிறோன்னே அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம். நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தொழில் பண்ணுற இடத்துலையே எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு பகுதியில் ஜெப ரூமாக நான் வைத்திருக்கிறேன். நானும் என் மனைவியும் எங்கள் குடும்பமும் சேர்ந்து நாங்கள் நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட கேட்டால், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் எப்படி இப்போ லாக்டவுன் டைமாக இருக்குது, இப்போ ஆராதனை துவங்கலை, இதுக்கு முன்னால் உள்ளதை நான் சொல்கிறேன். ஆராதனைக்கெல்லாம் எப்படி அண்ணே? இல்லை நாங்கள் ஆராதனை அப்படிலாம் நடத்தலை. இடைப்பட்ட நாளில் தான் ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரேயர் வச்சுருக்கிறோம், அதுக்கு எல்லோரும் வர்றாங்க, ரொம்ப வாஞ்சியாக இருக்காங்க, நான் குடும்பமாக அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னார். ரொம்ப நல்லதுண்ணே அப்படின்னே. 2 காரியம் உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள் அப்படின்னார். ஞானஸ்நான சத்தியத்தில் அவங்கள நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ, நாம் அந்த சபை மாதிரிலாம் நடத்துகிறது கிடையாது, நான் ஃபுல்லாக அனாய்ட்டிங் தான், ஃபுல்லாக அனாய்ட்டிங், ஃபுல்லாக ஃபயராக நடத்துகிறது தான். இவன் வாயில் என்னத்தை தூக்கி வைக்க? இப்படி சொல்லுகிறவனுடைய வாயிலே
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இது நற்போஜனமா? இவனுடைய வாய் வெறும் வாயாக அல்லவா இருக்கிறது? இவனுடைய வாயில என்னத்தை கொண்டு வைக்கிறது? எசேக்கியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது, தீர்க்க தரிசனம் நிறைந்த தேவனுடைய வார்த்தை, அந்த சுருள் அவருடைய வாயில் வைக்கப்பட்டது. அதை உட்கொள்ளுகிற போது அவர் சொல்லுகிறார், அது தேனை போன்றிருந்தது என்று சொல்லுகிறார். வார்த்தைங்க, சத்தியங்க. சத்தியத்தை அவர் உட்கொள்ளுகிற போது அது தேன், அது அத்தனை சுவையாயிருந்தது என்கிறார். வேதம் தேனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. சத்தியத்தை சொல்ல மாட்டேன், சத்தியத்தில் யாரையும் நான் நடத்த மாட்டேன், ஞானஸ்நானத்தை பற்றிலாம் பேசுறது எனக்கு என் தரிசனம் இல்லை, ஆராதனையை பற்றி பேசுறது என் தரிசனம் இல்லை, பரிசுத்தாவியை பற்றி பேசுறது என் தரிசனம் இல்லை. ஆனால் நாங்கள் கூடி அனாயிட்டிங், என்ன அனாயிட்டிங்? அதனால் இதெல்லாம் சரி பண்ணணும். சும்மா பேருக்கு ஒரு ஜெபத்தை நடத்துறது, இதெல்லாம் சத்தியத்தின்படி இருக்கணும். அஸ்திபாரம் இல்லாத கட்டடம் நிலைக்காது. அஸ்திபாரம் இல்லாத கட்டடம் எப்படி நிலைக்கும், எப்படி நிற்கும்? சத்தியம் இல்லாத ஜெபம், சத்தியம் இல்லாத கூடுகை, சத்தியம் இல்லாத ஆர்ப்பரிப்பு, சத்தியம் இல்லாத ஆர்ப்பாட்டம். ஏன்? மெய்ப்பன் விசில் அடித்து ஆடுகளை கூப்பிட்டாருங்கிறதுக்கு இப்போ ஒரே விசில் அடிக்கிறது தான் வேலை. விசில் அடிக்கிறது தான் வேலையாக இருக்குதே தவிர சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு அந்த வாயை கொடுக்கல. வாயை விரிவாய் தர உன் வாயை நன்மையினால் நிரப்புவார், வசனத்தால் நிரப்புவார். உன் வாய் வெறும் வாயாக இருக்கிறது. ஆமாம், வெறும் வாயில என்ன பிரயோஜனம்? ஆமாம், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சரி பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒரு தம்பி ஜெபம் பண்ணுறாருன்னா அவருடைய வாழ்க்கையை நீ சொல்லணும், தம்பி உன் ஜெபம் நல்லது தான்ப்பா, உன்னை சீராக எல்லாம் கரெக்டாக வசனத்தின்படியே நீ கட்டப்பட்டுட்டு வரணும். ஆமாம், ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு ஒரு கட்டடத்தை கட்ட சொல்லுங்கள், செங்கலை இறக்கி வைங்க, ஆமாம் கட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லுங்கள். அவர் சாந்து வைக்காமல் செங்கலை அடுக்கிக்கிட்டே போகிறாருன்னு வைப்போம், எவ்வளோ நேரம் நிற்கும்? சாந்து இல்லாமல் செங்கலை மட்டும் வச்சு எவ்வளோ நேரங்க நிற்கும்? சாந்தும் செங்கலும் இணையனுள்ள அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு ஒரு பிடிமானம் வேணும் இல்லையா? உறுதித்தன்மை வேணும் இல்லையா? வசனம் இல்லாவிட்டால், வார்த்தை இல்லாவிட்டால், இன்னைக்கு வசனத்தை விட்டாச்சு, அர்ப்பணிப்பை விட்டாச்சு, பரிசுத்தத்தை விட்டாச்சு, பக்தி உள்ள ஜீவியத்தை விட்டாச்சு, இந்த உலகத்தை ஜெயிக்கிற அனுபவத்தை விட்டாச்சு. ஆனால் ஆர்ப்பரிப்பு இருக்கு, ஆர்ப்பாட்டம் இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது. கூட்டங்கள் எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க? கொண்டாட்டம், வாலிபர் கொண்டாட்டம். ஆமாம், கொண்டாட்டம், கொண்டாடி 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 அப்படியே பாதாளத்துக்கு போயிடுது, கொண்டாடிக்கிட்டே போகிறது. ஆமாம், நல்லா கொண்டாடிக்கிட்டே என்ன செஞ்சிருங்க, போங்க. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அர்ப்பணிப்பு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஜீவியம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுதல், மாளிகையாக கட்டப்படுதல். மாளிகை வைக்கோல்ல கட்டப்படுதா, மணல்ல கட்டப்படுதா, இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளை விலை உயர்ந்த கற்களால் கட்டப்படுகிறதா? அக்கினியினால் சோதித்து பார்க்கிற போது அந்த அக்கினி பரீட்சையில் அது நிலைத்திருக்குமா, அல்லது அந்த அக்கினி பரீட்சையில் அது தோற்று போகுமா? எல்லாவற்றையும் கவனம் செலுத்துங்க, எச்சரிக்கையாயிருங்க, கர்த்தராகிய தேவனை முன்வைங்க. அவர் நமக்கு வாக்களித்திருக்கிற நித்திய ஜீவனை பின்பற்று, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அதை சுதந்திரிக்க நீங்கள் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இல்லாவிட்டால் நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் வீண், எல்லா விதமான பிரயாசங்களும் வீண். அதில் ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றும் இல்லை. நான் இவ்வளோ பிரயாசப்படி ராத்திரி முழுகிரவு ஜெபத்தில் நான் பங்கு பெற்றேன், உபவாச ஜெபத்தில் நான் பங்கு பெற்றேன். நான் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறேன். முதல்ல உங்களை பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எந்த மாற்றம் வந்திருக்குதான்னு பாருங்கள். 10 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்துட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த விசுவாச திடன் இல்லாமல் இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது?
விசுவாச திடனை போதிக்கிற நீங்கள் விசுவாச திடனுக்குள்ளே காணப்படுங்க. நம்பிக்கையை போதிக்கிற நீங்கள் நம்பிக்கையில் ஸ்திரப்படுங்க. பரிசுத்தத்தை போதிக்கிற நீங்கள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துங்க. அநேகருக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறீங்கன்னா கிறிஸ்துவை உங்களில் மற்றவங்க பார்க்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படட்டும். நீங்கள் செதுக்கப்பட்ட அருமையாய் உருவாக்கப்பட்ட அருமையான பாத்திரமாக நீங்கள் வெளியே உங்களை நீங்கள் கிறிஸ்துவை வெளியே காண்பிக்கிறவர்களாய் காணப்படுங்க. அதான் முக்கியம், அதுதான் அவசியம். இன்றைக்கு காணப்படுகின்ற இந்த வைக்கோல்ல தீ வச்சது போல படபட படபடன்னு எரியும். ஏப்பா என்ன பிரகாசமாக இருக்குது, எவ்வளோ கூட்டம் போது, எவ்வளோ ஆட்கள் போகிறாங்க, எப்பா இந்த ஊழியக்காரர் ரொம்ப ஃபயராக இருப்பாது போல் இருக்க. ஆமாம், வசனத்தில் இருக்காரான்னு பாருங்கள். வைக்கோலில் தீ வச்சா வேகமாக தான் பிடிக்கும். அது அணைஞ்சதுக்கு பிறகு தணல் இருக்குதான்னு பார்த்தா தணல் இருக்காது. ஆனால் தணல் இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. டீ கடையில் பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாம் கேஸ் அடுப்பாயிட்டு, முந்தி அப்படி இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த தணலில் பால் வச்சுருப்பாங்க, வெந்நீர் வச்சுருப்பாங்க, அது கொதிச்சிக்கிட்டு இருக்கும். 4 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அதிகமாக நல்ல நல்ல தேவையான சூடு இருக்குது, அதை ஊதி ஊதி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே அக்னி இருக்குது. ஆமாம், வைக்கோலில் தீ வச்சு வைக்கோலை கொண்டு வச்சு அவர் டீ போட முடியுமா? காப்பி போட முடியுமா? அதனால் அந்த உலகத்தில் காணப்படுகிற பெரிய பரபரப்பு, பெரிய பார்த்திங்கன்னா பெரிய கூட்டம், பெரிய இது அப்படி இல்லை. அது 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 வந்து அவங்க உலகத்தில் தங்களை பெரியவங்களாக காட்டிக்கிடுறாங்க. உலகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொள்ளுகிறதும் பெரிய கூட்டம் வருகிறதுனாலே இவர் சரியாக இருக்கிறார் என்றும் அர்த்தம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் வசனத்தின்படி இருக்கிறீர்களா? வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நிலை, பெரிய ஒரு உங்களுக்குள்ளாக வசனத்தின்படி ஜீவிக்கணுங்கிற உற்சாகம் காணப்படுகிறதா? வசனத்தின்படி ஓடுகிறவன் ட்ராக்கில் போகிறான், வசனத்தின்படி ஓடாதவன் ட்ராக்கை விட்டு இறங்கி ஓடுறான். இன்றைக்கி நிறைய பேர் இறங்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சிக்கிக்கிட்டுறாங்க, பாதியில் விழுந்துடுறாங்க. ஆமாம், அப்புறம் அதிலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் பழையபடி எழும்பி ஓடுறாங்க. அதுவும் ட்ராக்கில் ஓடலை, கீழே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னங்கிறது புரிந்து கொள்ளுங்க, ஒப்பு கொடுங்க. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபம் செய்கிற உங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக அருமையான பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, அருமையான தேவனுடைய மனுஷனாகிய அங்கே அருமையான மோசே குறித்து நாங்கள் வாசித்து பார்க்கிற போது அவர் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். உலகத்தில் சுகபோகத்தை மேன்மை அவர் அனுபவிக்கிறதுக்கு ஏதுவான எல்லாம் அவருக்கு அனுகூலமாய் இருந்த போதிலும் அவைகளை குறித்து அவர் ஆசை கொள்ளாமல் நித்திய ஜீவன் மேல் ஆசை கொண்டார். தேவனால் நடத்தப்படுகிற நடத்துதலின் மேல் அவர் விருப்பம் கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியத்தில் இவர்கள் ஆண்டவரே இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தாலும், அவங்க ஆத்துமா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தாலும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் அந்த மண்ணிலிருந்து இவர்கள் பிரிக்கப்படுவார்களாக. உலக மாம்ச சித்தத்திலிருந்து, மாம்ச இச்சையிலிருந்து, மாம்சத்தின் விருப்பங்களிலிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த நடத்துதலுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்களாக. ஒவ்வொருடைய ஜீவியமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஜீவியத்துக்குள்ளும் கிறிஸ்து இயேசு வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் அல்ல, ஆவிக்கென்று விதைத்த ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுக்கத்தக்கதான மேன்மை இவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற கொண்டாட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஆர்ப்பரிப்புகள் இவைகளை போன்றல்ல. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தின்படி கட்டப்பட்டு உம்முடைய சத்தியத்தில் நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே பிரகாசிக்கிறவர்களாய், ஆண்டவரை பிரகாசித்து எரிகின்ற சுடரொளிகளாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. உங்களுடைய அனுகூலமான தயவு உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசில் அமரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அனுகூலமான இரக்கம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தங்கி இருக்கட்டும் தகப்பனே. உடைய கரத்தில் அலங்காரமாய் வைத்து ஆண்டவரே அநேகரை நித்திய ஜீவனுக்குள்ளே வழி நடத்தத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவினாலே இவர்களுடைய காரியங்கள் மிகப்பெரிய ஜெயமாக இருக்கட்டும். ஒன்றிலும் தோல்வி என்று இராமல் அத்தனை காரியத்திலும் உடைய பிள்ளைகள் ஜெயம் ஜெயம் ஜெயம். வாலிபர்களே, நீங்கள் சாத்தானை ஜெயித்தபடியினால் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் சத்துருவை ஜெயித்து நிற்கிறவர்களாயிருக்கட்டும். கர்த்தரின் அனுகூலமான தயவு உம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அப்பா.
இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்வு உமக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூறுகிறதாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து உம்மை பின்பற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெப உதவிக்காக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9443103103, 9842055033. ஹல்லேலூயா, ஆமென்.